வணக்கம் நண்பர்களே. அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதற்கு காலதாமதமாகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. நீக்கியவர்கள் தான். 4 பேர் வெளியே போயிட்டாங்களா, அவர்களை நீக்கிட்டோமா, அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்போ இல்லை, எப்போவுமே எந்த காலத்துலையுமே அவர்களை சேர்க்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக இருக்கிறாரு. ஒரு காலத்தில் அதிமுகனுடைய ஓட்டு வங்கி 35லிருந்து 36% ஓட்டு வாங்கியிருந்த அதிமுக இன்று 5% ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த 5% ஓட்டு எங்கே போயிருக்கோம்? திமுகவுக்கோ, பாஜகவுக்கோ, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ. அதிமுகவை மனதளவில் ஒரு கசப்பான உணர்வோடு இருந்த அந்த 5% ஓட்டு மக்கள் வேறு மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு சொல்கிறாரு. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை ஒன்றிணைத்தால் மட்டும் அதிமுக வெற்றி பெற்ற முடியுமா? இன்றைக்கி ரொம்ப பலவீனமாக இருக்குது. அதிமுக ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய அளவில் சரிவு இருக்குது. ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ கட்சியில் இணைத்தால் மட்டும் அதிமுகவை ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இப்போ அதிகமாக இருக்கிறது. தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, தலைவர்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ஆனால் அதிமுக ஒன்றிணைக்கிற விஷயத்தில் கடுமையான முயற்சி, தீவிரமான முயற்சி எடுக்கலைன்னா அதிமுகவினுடைய அழிவை யாரால் காப்பாற்ற முடியாதுன்னு தொண்டர்கள் மத்தியில் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்போ உருவாயிடுச்சு. இந்த நிலையில தான் எஸ்பி வேலுமணி அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டுறாரு. எப்படியாவது நம்ம கட்சியை ஒன்றிணைத்தே ஆக வேண்டும், உடைந்திருக்கக்கூடிய இந்த பாலத்தை நாம் ஒன்று சேர்த்து ஆகணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி இன்னும் கூடுதலான எஃபர்ட்டை போட்டு அவர் கட்சி ஒன்றிணைக்கிறதுல தீவிரம் காட்டுறாரு. அது எப்படி ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ இல்லை பாஜகவினுடைய ஆதரவில் எப்படியாவது கட்சி இணைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவருடைய மனநிலையிலிருந்து பார்க்கிற போது கட்சி எங்கிட்ட இருக்கு, கட்சியினுடைய தலைமை பொறுப்பு எங்கிட்ட இருக்கு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் என்ன சொல்றேனோ அதை தான் என்னுடைய தொண்டர்களோ என்னுடைய நிர்வாகிகளோ என் கூட இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள்லாம் கேட்பாங்க. யாரோ ஒருத்தர் கட்சி ஒருங்கிணைக்கணும், அவர்கள் பின்னாடி கட்சி போகணுங்கிறதெல்லாம் யாரும் இன்னைக்கு எதிர்பார்க்கல, யாரும் அதை விரும்பலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் ஒன்றிணைக்கணும், ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ இல்லை டிடி தினகரன் கட்சி தனியாக வச்சுக்கிறார், அவரையோ அதிமுகவுடைய ஆதரவில் எல்லாரையும் ஒன்றிணைத்தால் கூட அதிமுக ஜெயித்திடுமா? நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி தோல்வியுற்றார்களோ அதே போல் சட்டமன்ற தேர்தலையும் தோல்வியுற்றுவார்களோ என்கிற பயத்தில் கட்சியை வலுப்படுத்தணும், அனைவரையும் ஒன்று சேர்க்கணும் முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு காலதாமதமாவதற்கு காரணம் என்ன? சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தோல்வியுற்றால் அதிமுகனுடைய அதோகதி தான் அப்படிங்கிற நிலை அதிமுக வட்டாரத்தில் தொண்டர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்தால் மட்டும் நாங்கள் ஜெயிச்சிட முடியுமா? அந்த அப்படி ஜெயிக்கிறது இங்கே வேணாங்க. நான் அது எப்படி கட்சியை வலுப்படுத்தணும், தொண்டர்கள் மத்தியில் எப்படி வலு சேர்க்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். கட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. யாரும் கட்சிக்கு தேவையில்லை. 4 பேரை நீக்கியவர்களாக இருக்கட்டும், அவர்களை இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி கட்சி ஒன்றிணைத்தே தீர்வேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று முயற்சி பண்ணுறாரு எஸ்பி வேலுமணி. ஒரு கட்டத்தில் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லடாய் போய்கிட்டே இருக்குது. மனக்கசப்பு, மனக்குமுறல்கள் தொடர்ந்து அவர்கள் மத்தியில் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு அதிருப்தி இருக்குதுங்கிறது பரவலாக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைத்து பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்த்து அதிமுகவை வலு சேர்க்கணும். வலு சேர்த்தால் மட்டும் போதாது, கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கணும். அதிமுக பிரிந்த தலைவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட கூட்டணி வைப்பதற்கு கூட பல கட்சிகள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருக்கு. ஆனால் ஒன்றிணைக்கிறதுல மிகப்பெரிய தடை இருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாரும் சொன்ன கேட்டுக்குவாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒன்றிணைப்பதில் மிகப்பெரிய ஒரு சரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மீது மட்டும் தான் வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி செய்வது சரிதான், அதிமுகனுடைய தொண்டர்களை பிரிந்து யாரும் இல்லை, யாரும் ஒரு மனக்கசப்போட யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்கிறாங்க. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ அதிமுகவில் ஒன்றிணைத்தால் மட்டும் அதிமுக ஜெயிச்சிடுமா
அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ அதிகமாக மக்கள் மத்தியில் சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதிமுகனுடைய ஓட்டு வங்கி வந்து மிகப்பெரிய அளவில் சரிந்திருக்கிறது. ஒரு 5% ஓட்டு வங்கி வந்து மற்ற கட்சிக்கு சிதறி போயிருக்கிறாங்க. அவர்களை எப்படி அதிமுக வலு சேர்க்கக்கூடிய வகையில் எப்படி அந்த ஓட்டு வங்கியை மீண்டும் சரி செய்வார்கள் என்கிற பெரிய கேள்வி இருக்குது. அதற்காக ஒரே ஒரு யோசனை, அதிமுகவில் பிரிந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்த பிறகு வலுவான கூட்டணி உருவாக்கினால் மட்டும்தான் அதிமுக ஜெயிப்பதற்கு யோசிக்க முடியும். சட்டமன்ற தேர்தலில் பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இல்லை, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட்டு சதவீதத்துக்கு குறைவாக வாங்கிய தொகுதிகள்லாம் கூட இருக்குது. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதிமுக 35லேருந்து 36% ஓட்டு வங்கி இருந்த அதிமுக இன்றைக்கு 25-26% குறைந்திருப்பதற்கு, அந்த நிலைக்கு வந்ததற்கு 5% ஓட்டு வங்கி சரிந்ததற்கு யார் காரணம் அப்படின்னு அதிமுகவுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் கேள்விகளாக வைக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும் சசிகலா அவர்களையோ ஓப்பன்னீர்செல்வம் அவர்களையோ கட்சியில் இணைத்தால் மட்டும் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா இன்னைக்கு ஓட்டு சிதறி இருக்கிறது, 5% ஓட்டு மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கிறது. இந்த சூழலில் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைத்தாலும், ஒரு பக்கம் ஒன்றிணைத்தாலும், இன்னொரு பக்கம் அதிமுகவில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும். மற்ற கட்சிகள் அதிமுகக்குள்ளே கொண்டு வந்து கூட்டணி பலத்தை நிரூபித்து ஒன்றிணைந்து பிரிந்த தலைவர்களை ஒன்றிணைத்து இப்படி ஒரு எல்லா வேலையும் செய்து மெகா கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. உறுதியாக சொல்ல முடியாது, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான போட்டி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கும். எப்படி சந்திக்கப் போகிறார்கள்? அதிமுகனுடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள், எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக செயல்படுகிறாரா, சாதகமாக அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறாரா, பாதகமாக இருக்கிறாரா, சட்டமன்ற தேர்தலை எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், அதிமுகனுடைய நிலை 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஈசிஆர்ல 23 லட்சம் ரூபாய்க்கு வில்லாவா சார்? எப்படி சார்? அதான் சார் வெட்ரியல்ஸோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் சார். ஈசிஆர்ல இது வரைக்கும் நீங்க கோடியில தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க. ஆனா வெட்ரியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 5 லட்சம் ரூபாய் பிளாட் தரோம், 23,40,000 அழகான தனி வில்லா தரோம். ஓஹோ. Vetri Real's Satellite City, ECR near Mahabalipuram. ECR liye premium villa plot just 15 lakhs. Independent villa 23.4 lakhs. 20 plus amenities. ஈசிஆர்ல சொத்து இருந்தா கெத்து தான். சீக்கிரம் வாங்கி போடுங்க. For bookings call